ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செஞ்சுட்டாக்குன்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, ஏன்னா அப்படின்னா தான் கீழே பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமேட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். தோலோடையே தான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்படி போடும்போது வந்துட்டு இந்த மாதிரி கையில் உதிர்த்து விட்டு போடுங்க, இல்லாட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மொத்தமாக கலந்து விட்ருங்க. இந்த உப்பு வந்து எல்லா சைடும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப நம்ம லேஸாக கட் பண்ணி இருக்கிறதுனால கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் அதோட காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்றலாங்க. கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடுப்பை சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து ஃபுல்லாக எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து உடையாது, ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலா தூளோட பச்சை வாசம்லாம் போய் சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு கூட உடையவே இல்லை. பார்த்தீங்களா? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். உருளைக்கிழங்கு உடையவும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. கீழே அடி பிடிக்கவும் இல்லை. பாருங்கள், ஒன்று ஒரு தனித்தனியாக இருக்குது. பார்த்திங்களா? நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ரசம், தயிர் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒன்று உதிரியாக இருக்குல்ல. கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரியே வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.